வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அந்த கட்சி தொடங்கப்பட்டதில் இருந்து தற்போது வரை நடைபெற்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி வைத்தது என்பதை பார்க்கலாம். 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம் லீக், குடியரசுக் கட்சி, தமிழர் தேசிய இயக்கம், தமிழ் தேசியம் பொதுவுடைமை ஆகிய கட்சிகளுடன் இணைந்து பாமக தலைமையில் போட்டியிட்டது. போட்டியிட்ட 194 தொகுதிகளில் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட பன்ருட்டி ராமச்சந்திரன் பாமகவின் முதல் எம்எல்ஏவாக தேர்வானார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் திவாரி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து பாமக போட்டியிட்டது. பாமக போட்டியிட்ட 116 தொகுதிகளிலும் படு தோல்வியை சந்தித்தது. 1998ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாமக போட்டியிட்டது. 5 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. அப்போது மத்திய அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. 1998இல் அமைந்த வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஓராண்டில் கவிழ்ந்தது. 1999ஆம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்த பாமக போட்டியிட்ட 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பின்னர் 2 ஆண்டுகளிலேயே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பாமக 2001ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாமக போட்டியிட்டது. 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2004ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இதில் திமுக கூட்டணி புதுச்சேரி உள்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் பாமக வெற்றி பெற்றது. 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட 34 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றது. 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாமக போட்டியிட்டது. இதில் பாமக போட்டியிட்ட 6 தொகுதிகளிலும் படு தோல்வியை சந்தித்தது. 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பாமக 30 தொகுதிகளில் போட்டியிட்டு 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து பாமக போட்டியிட்டது. இதில் பாமக போட்டியிட்ட 8 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே பாமக வெற்றி பெற்றது. இதில் அன்புமணி போட்டியிட்ட தருமபுரி தொகுதி மட்டுமே வெற்றி பெற்றது. 2 ஆண்டுகளில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய பாமக 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி முழக்கத்துடன் தனித்து களமிறங்கியது. இதில் பாமக போட்டியிட்ட 234 தொகுதிகளிலும் பாமக தோல்வியை தழுவியது. பின்னர் 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் இணைந்து பாமக போட்டியிட்டது. பாமக போட்டியிட்ட 7 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 5 தொகுதிகளில் மட்டுமே பாமக வெற்றி பெற்றது. தமிழகத்தில் அடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்ட பாமக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. ஆனால் திடீர் திருப்பமாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி.